அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 13ஆம் தேதி, சனிக்கிழமை, சதுர்த்தசி திதி, அதாவது 14ஆம் பறை. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 6:07 உத்திரட்டாதி நட்சத்திரம் 6:07 வரை செல்கிறது. அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் சிம்மராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகுகாலம் காலையில் 9 to 10:30 வரை, யமகண்டம் 1 to 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30 வரை, மத்தியானம் அதாவது பகல் பொழுது 10:30 to 11:30 வரை, சாயங்காலம் 4:30 to 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் கலரை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலர். சாப்பிடக்கூடியது முள்ளங்கி சாம்பாராக இருக்கட்டும், அது முள்ளங்கி அல்லது புதினா, இது மிகவும் நன்மை பயக்கும். நண்பர்களே, இந்த ஜோதிட பாடத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட அமைப்பு அதுகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு எது எது அதிர்ஷ்டம், எது எது துரதிர்ஷ்டம் என்று ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்ட எண் 1. அப்போது லக்கி டேட், அதிர்ஷ்ட தேதிகள் 1, 10, 19, 28. அதிர்ஷ்டமான நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மாதம் அதாவது உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா அவங்க ராசி சிம்மராசி இல்லையா? ஐப்பசி, தை, வைகாசி, ஆனி அந்த மாதங்கள். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை, மாசி, ஆனி, ஆடி மாதங்கள் அதிர்ஷ்டமானவை. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நட்சத்திரம் என்று சொல்வதென்றால், 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி, திருவோணம், சதயம், மகம், புனர்பூசம், ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்களும், 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, திருவாதிரை, பூசம் ஆகிய நட்சத்திரங்களும் அதிர்ஷ்டமானவை. அதே மாதிரி தெற்கு திசை, தென்மேற்கு, நிறம் தூய வெண்மை, இளஞ்சிவப்பு, இதெல்லாம் அதிர்ஷ்டமானவை. தெய்வம் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் சிவன். சேத்திரம் சூரியனார் கோயில், அது எப்படின்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி ரத்தினம் மாணிக்கம், உலோகம் தாமிரம், லட்சணை மயில், அதனோட சிம்பல் மயில் தான். அதே மாதிரி துரதிர்ஷ்டமானது, அதாவது அதிர்ஷ்டம் இல்லாதது இதெல்லாம்னு பார்த்திங்கன்னா, நம்பர் எண் 6, தேதி 6, 15, 24. அதிர்ஷ்டமில்லா கிழமை வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டமில்லாத மாதம், முதல் பாதம்னா ஆவணி மாதம், 2, 3, 4ஆம் பாதமாக இருந்தால் புரட்டாசி மாதம். அதிர்ஷ்டமில்லாத நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் உத்திரட்டாதி, ரேவதி, 2, 3, 4 பாதமாக இருந்தால் அஸ்வினி, பரணி. அப்போ திக்கு அதாவது திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமில்லாத நிறம் மங்கலான வெண்மை. நண்பர்களே, இப்பொழுது நம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்ப்போர் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி கூடுமான வரை பொறுமையாக இருந்தால் பெரிய இழப்புகளிலிருந்து விடுபட்டு விடலாம். நேரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறது. பட் நீங்கள் விடாமுயற்சியுடன் கடின உழைப்பை செலுத்தினால் பெரிய இழப்புகள் எதுவும் ஏற்பட்டு விடாது. உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நம்புவது பலனளிக்காது, அதில் நஷ்டமே வரும், அதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து ரிஷபராசி. எண்ணியவை எல்லாம் ஓரளவு கைகூட ஆரம்பிக்கின்றன. தொழிலில் அதிக நன்மையும்
அதனால் பொருள் சேர்க்கையும் கிட்டும். விரோதிகளும் நண்பர்களாகின்றார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கிறது. எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி மூலம் பொருள் வசதி ஏற்படலாம் அல்லது சொத்து கிடைக்கலாம். அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. தொழிலில் முன்னேற்றம் காணப்படுகின்றது. பகைவர பண வரவை விட செலவே அதிகமாகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபம் கிடைக்கின்றது. பெற்றோர் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். மனைவி மக்கள் உதவி புரிவர்களாக இருக்கின்றார்கள். ஸோ கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகம். சிறிய அளவில் தனலாபம் வருகின்றது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகிறது. பிரயாணங்களினால் அதிக நன்மை எதுவும் ஏற்பட போவதில்லை. குடும்பத்தினரின் உடல்நலில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. ஏனோதானோ ஏதோ வெளியே தெரியாவண்ணம் சுமூகமாக செல்கின்றீர்கள். அடுத்து சிம்மராசி. தொழில் பார்ப்பதில் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் இடையூறுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. உத்தியோகம் செய்கிறவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் மேலதிகாரிகளினால் அவங்க சரிவர ஒத்துழைப்பு தருவதில்லை, பிரச்சனையே ஏற்படுத்துகின்றார்கள். வீண் அலைச்சல், பொருளிழப்பு, பயம், வீண் கவலை, குடும்பத்தினருக்கு மனத்தாங்கல் ஆகியவை உண்டாகின்றன. ஆனாலும் மனைவியின் ஆதரவு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. அடுத்தால கன்னிராசி. எடுக்கும் முயற்சிகள் அப்படியே நிற்கின்றன. அது மூவ் ஆக மாட்டேங்குது. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட போவதில்லை. வயிறு சம்பந்தமான நோய்கள் உண்டாகக்கூடும். அதனால் ஹார்ட் ஐட்டம் சாப்பிட்றது, இந்த பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் இருக்கிறத சூடு பண்ணி சாப்பிட்றது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்லபடியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. செல்வாக்கு அதிகரிக்கின்றது. மனமாகாதவர்களுக்கு மனப்பேச்சு மும்முரமாய் நடக்கிறது. குடும்பத்தினர் எல்லோரும் ஒரு குறையுமின்றி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. நண்பர்கள் உறவினர்களின் மாறுபட்ட மனப்போக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே முடிகின்றது. கடன் தொல்லைகள் கவலை அளிக்கின்றன. அடுத்து தனுசு ராசி. சீசனல் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வர்றது, அந்த மலேரியா, அந்த டெங்கு, இந்த ஏதோ அந்த சீசனல் நோய்கள் தாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது. மனக்கவலை, கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கின்றது. தொழிலில் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தீமையே ஏற்படும். குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான சம்பவங்கள் கலந்தே நடைபெறுகின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே. அடுத்தால மகர ராசி. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றலாம். எடுத்த காரியங்கள் வெற்றியை அளிக்கின்றன. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கின்றது. ஊதாரித்தனமான செலவுகள், பணவிரயம் குறைந்து பணம் சேர்கின்றது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. அடுத்து கும்பராசி. துன்பங்கள் கொஞ்சம் சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றது. மனக்கவலைகள் அகலுகின்றன. வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. அடுத்து மீனராசி. துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கும் மனோ வலிமையும் துணிவும் இருக்கின்றது. பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தரவில்லை. குடும்பத்தில் எவ்வகை கஷ்டங்கள் இருந்த போதிலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. பணப்பழக்க வழக்கங்கள் கூட நன்றாகவே இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய கனவு
நன்றாகவே இருக்கிறது. அதை நிறைவேறுவதில் சற்று தாமதம் தெரிகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.